இப்போ உங்கள் வீட்டில் சொல்லுவாங்க, இங்கே நிறைய பேர் இருக்கீங்க, இப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கிறான், என்ன தான் இது கதை, எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இப்போ உனக்கு என்ன பண்ணுவேன்னா, நாம் கரெக்டாக தான் போகிறோம், இவங்க நம்ம டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு உனக்கு தோணும். ஆனால் காலம் உணர்த்தும் போது தான் நீ போகிறது சரியாங்கிறது அப்போ தான் உனக்கே தெரியும். அது வரைக்கும் நீ உத்தரவாதம் இல்லாத ஒரு ஆள். அதனால தான் எமோஷனில் மனம் என்ன பண்ணும்னா, இந்த உடலில் இருக்கிற உயிரை விடுறதுக்கு அது பயங்கரமான முயற்சி பண்ணும். நீங்கள் தியானம் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்கள் உடல்லேருந்து சோல் வெளியில் வந்துடும்னா அதுக்கு காரணம் உங்கள் மனம்தான். இந்த உயிரை வெளியில் அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி கூட அனுப்பிவிடுவோம். புரியுதுங்களா? இந்த மனம் ரொம்ப அந்த மனம் கெடுக்குது. உங்கள் மனம் உங்கள் சோல் வளர விடாது. அப்போ உங்கள் மனம் வெவ்வேறு விதமாக தவறுகளை செய்ய. அப்போ எண்ணமும் உடலும் என்ன பண்ணன்னா, உன் சோலை மேல் எழும்பி வர விடாமல் பண்ணிடும். அப்போ உன்னுடைய தாட் இருக்குல்ல, அதை ஆசையாக உன்னை கொண்டு வரும். அப்போ தியானமே எதுக்குடா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழலில் வெக்ஸ் ஆகி ஒரு நாள் என்ன ஆகுனா, சித்தர் குரு இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாம் வேஷம், எல்லாம் போய் எல்லாம் தூக்கி போடு, ஒன்றுமே இல்லை, அப்படியே ஒரு பிளெயினாக இருக்குது, எதுவுமே இல்லை, அப்படியே எனக்குள்ள தியானம் இருக்கானே தெரியல அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு நாள் ஏற்படும். இதுக்கு காரணம் என்னன்னா, உன்னுடைய அந்த எதிர்பார்ப்பு, நமக்குள்ள சந்தேகம் இருக்கும், நமக்குள்ள பயம் இருக்கும், நம்ம போகிறது சரியான் இருக்கும், இதெல்லாம் கடந்துதாப்பா வந்து ஜெயிக்கணும். ஞானங்கிறது 4 போலீஸுக்காரவங்களை வச்சுக்கிட்டு